நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். உலகமகா பொம்பள பொறுக்கி 24 மணி நேரமும் தண்ணீர் பொண்ணுன்னு வாழக்கூடியவன், பெண்களை மதிக்காதவன், தன் வெறித்தனமான காம உணர்ச்சிகளை தீர்த்துக் கொள்வதற்கு பெண்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காம கொடூரன், ஒரு பொம்பள பொறுக்கி, குடிகார பொம்பள பொறுக்கி. தமிழக வெத்து கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த சமுதாயத்தையே சீரழிச்சிட்டு இருக்கிற, நம் தமிழ் கலாச்சாரத்தையே சீரழிச்சிட்டு இருக்கிற ஒரு பொறுக்கி புறம்போக்கு தற்கொலை நடிகர் விஜய். தற்கொலை நடிகர் விஜய் இருக்கிறானே, அவன் டிஜிபி ஆபீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். அதை குறித்து தான் இந்த பதிவு. டிஜிபி ஆபீஸ்ல போய் இந்த நடிகர் தற்கொலை பொம்பள பொறுக்கி, குடிகாரம் பொம்பள பொறுக்கி, அழுத்தம் திருத்தமா சொல்லுவான் பொம்பள பொறுக்கி. இந்த விஜய் போய் டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். எதுக்கும் வெளியே வராதவன், இதுல பல அரசியல் இருக்கு. எதுக்கும் வெளியே வராதவன், என்ன சொல்றது, எதுக்கும் வெளியே வராதவன் பொதுக்கூட்டத்துக்கு மாநாடுக்கு போனான்னா 7 கோடி ரூபாய் கார்ல வருவான், யாரையும் பார்க்க மாட்டான், பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டான், நேரா ஏர்போர்ட்டுக்கு போவான், தனி ஃபிளைட்ல போவான், சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறுவான், யாரோ எழுதி கொடுத்து படிப்பான், நடிப்பான், வந்துடுவான், ஆசை நாயகி திரிஷாவோட தனி ஃபிளைட்ல சுத்துவான். ஆனா அவன் டிஜிபி ஆபீஸுக்கு இரவு நேரத்தில் போறான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு கேட்டா, அவன் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். நம் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் ஆலோசகர், அரசியல் உதவியாளராக இருந்தவர், இன்று ஊடகவியலாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் சமூக வலைத்தளங்களிலே பேசிக் கொண்டிருக்கிற பொன்ராஜ் அவர்கள் மீது ஒரு புகார் தருகிறான் பொம்பள பொறுக்கி விஜய். இன்னொருத்தன் பொம்பளைய தப்பா பேசிட்டான்னு இன்னொருத்தரை குறை சொல்றதே தகுதி இல்லாதவன் யாருன்னு கேட்டா தற்கொலை விஜய். ஏன்னா இவன் தான் பொம்பளை பொறுக்கிய. இவன் போயிட்டு பொன்ராஜ் அவர்கள் மீது ஒரு புகார் தரான். என்ன புகார் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டு, நான் முதல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். பொதுவா ஒரு கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் தப்பா பேசுறது, யாரு தப்பு பேசினாலும் தப்பு தான். அது குடியாத்த குமரன் பேசினாலும் சரி, பொன்ராஜ் பேசினாலும் சரி, இது எந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரு பேசினாலும் பொதுவா எல்லா பெண்களையும் தப்பா பேசுறது தப்பு தான், தூக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பெண்கள், பெண் குலத்திற்கே ஒரு கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி பேசினா அதை நம்ம கண்டிக்கலாம். இப்படி நீ பேசலாமா, நீ ஒரு பெண்ணா, நீ ஒரு ஒழுக்கமான பெண்ணா, நீ நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்ணான்னு பேசலாம், தப்பில்லை. ஏன்னா அப்படி பேசுறவங்கள பேசலாம். இந்த பொன்ராஜ் என்ன பேசினாரு, குடியாத்தம் குமரன் தொடர்ந்து 2 மாசமா என்ன பேசிட்டு இருக்கிறானோ, இந்த புறம்போக்கு பையன் விஜய், பொம்பளை பொறுக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அதில் இருக்கிற ஒரு சில பெண்கள் சோசியல் மீடியாவில் என்னென்ன பேச அந்த வீடியோ வைரல் ஆக்குறாங்களோ அதை கண்டிச்சு குடியாத்த குமரன் பேசுறான், எல்லாரும் பேசுறாங்க. அதை தான் பொன்ராஜ் பேசினார். கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டார். இதை நான் பேசுறது சகோதரிகள் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, உங்க கமெண்ட் சொல்லுங்க. இப்போ எந்த கட்சியிலும் இந்த மாதிரி பெண்கள் யாரும் பேசுறதில்லை. அந்த காலத்திலிருந்து இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு முன்னால காங்கிரஸ், பொது உடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இப்படி பல கட்சிகள் இருக்குங்க. தமிழ்நாட்டில் மாநில கட்சின்னா முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் பல இயக்கங்கள் பிரிஞ்சிருக்கு. நீங்க பல கட்சிகள் இருக்குது. எந்த கட்சியிலும் இப்படி பெண்கள் பேசுறதில்லை. ஆனா விஜய் கட்சியில, தமிழக வெத்து கழகத்தில் அந்த பொம்பளை பொறுக்கி விஜய் கட்சியில ஒரு சில பெண்கள், எல்லா பெண்களையும் சொல்லலை. ஏன்னா இது என்னடா பிரச்சனை, இதை பேசாம விட்டு நல்லா விடக்கூடாது. இப்படி தொடர்ந்து நம்ம பேசிட்டு கண்டிச்சுட்டு இருந்தாதான் இனிமே பெண்கள் அப்படி பேச மாட்டாங்க. இது 10 பெண்கள் பேசினா அவங்களோட போறதில்ல, அவங்கள பார்த்து இன்னும் 10 பெண்கள் பேசுவாங்க. இந்த 10 பெண்களை பார்த்து இன்னும் 10 பெண்கள் பேசுவாங்க. அந்த 10 பெண்களை பார்த்து இன்னும் 10 பெண்கள் பேசி இன்னைக்கு கலாச்சாரத்துக்கே பேர் போன மண் தமிழ் மண். அதிலும் தமிழ் பெண்கள் என்று சொன்னால் கையெடுத்து கும்பிடணும். இந்த தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு பெண் குழந்தையும் ஒரு பெண்ணும் கண்ணகி. மதுரையை எரித்தால் கண்ணகி, பத்தினி தெய்வம் கண்ணகி. கண்ணகி மட்டும் பத்தினி தெய்வம் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு பெண்ணும் பத்தினி தான். எங்க அம்மா பத்தினி, என் மனைவி பத்தினி, எங்க அக்கா பத்தினி, எங்க தங்கச்சி பத்தினி,
எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் பத்தினி. அந்த மாதிரி தான் நீங்களும் பத்தினி. திமுக இருக்கிற எல்லா பெண்களும் பத்தினி. டிவிகே கட்சியில் இருக்கிற பெண்களும் எல்லாரும் பத்தினி தான். பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்களும் பத்தினி தான், அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களும் பத்தினி தான், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் பத்தினி தான், பாமக இருக்கிறவங்களும் பத்தினி தான், எங்க எதிர்கட்சி சொல்றேன் எல்லா பெண்களும் பத்தினி தான். அதுல ஒரு சிலதுங்க இந்த விஜய் கட்சியில பேசுறாளுங்களே, அப்படிப்பட்டவங்க அப்படி பேசும்போது அவங்களை கண்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. என்ன சொன்னார் பொன்ராஜ்? இதை வச்சு விஜய் அரசியல் பண்றான் பாருங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் முன்ன நிக்கிறேன் பாருன்றதுக்கு டிராமா, அதுவும் ஒரு நடிப்பு தான். அவன் டிஜிபி ஆபீஸ்ல போய் பொன்ராஜ் தாவேக்காவில் இருக்கிற எல்லா பெண்களையும் விபச்சாரி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு தான் போய் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவர் என்ன பேசினார் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க நல்லா இதை கொஞ்சம் கவனிக்க. என்ன பேசினார்? நான் பேசுனதா பேசினார். அந்த விஜய் கட்சியில ஒருத்தி ஃபர்ஸ்ட் என்ன பேசினா, மூஞ்சி முழுக்க கண்ணாடி போட்டு ஒருத்தி என்னங்க பேசினா, என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் கேட்க சிரிச்சாலா? அந்த பெண்ணை நீங்க எந்த கணக்கில் வச்சுக்கிறீங்க? இதை பெண்களே சொல்லுங்க, அந்த கட்சியில் இருக்கிற பெண்களே கூட சொல்லுங்க. இன்னொருத்தி இப்போ சமீபத்தில் என்ன சொன்னா, என்ன விஜய் பொண்டாட்டி டைவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆகுது, நாங்க விஜய்க்கு இருக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டுருந்தாலும்னா பரவாயில்லை, அக்காவா இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாவா கூட இருப்போம்ட்டான். நல்லா கவனிங்க, பல முறை பேசியிருக்கோம், இதே சேனலில் பேசியிருக்கோம். விஜய்க்கு இவன் என்ன சொல்றா, அக்காவாவும் நானே இருப்பேன், தங்கச்சியாவும் நானே இருப்பேன், பொண்டாட்டியாவும் நானே இருப்போம்னா அப்போ அவள் நீங்கள் என்ன கேரக்டர் அந்த பொண்ணு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம். அவளை நீங்கள் எந்த கேரக்டரில் சொல்வீங்க? அக்காவாகவும் இருப்பாளாம், தங்கச்சியாகவும் இருப்பாளாம், பொண்டாட்டியாகவும் இருப்பாளாம், அவளை நீங்கள் என்ன கேரக்டரில் சொல்கிறீங்க? அப்போது அவளை பார்த்து நீ என்ன விபச்சாரியான்னு கேட்குறாரு. அவங்க தான் அப்படி பேசுவாங்க. அதனால எல்லா டிவிக்கள் இருக்கிற பெண்கள் அப்படி சொல்லலை. இன்னொருத்தி என்ன சொல்றா, என்ன விஜய் என்ன அவர் எத்தனை பேர்னா வச்சுக்கிறாரு, உங்களுக்கு என்ன ஆகுது? காவாப்பு இருக்கிறவன், குப்பை வர்றவன் 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், மூட்டை தூக்குறவன் 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், வீட்டு வேலை செய்கிறவன் 4 புருஷனை சைடில் வச்சுருக்கிறான், அவர் வச்சா வச்சுட்டுமேன்றால அந்த பெண்ணை நீங்கள் எந்த கேரக்டரில் சேர்க்குறீங்க? அந்த பெண்ணை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க. இன்னொருத்தி என்ன சொல்றா, 22 வருஷமா நான் விஜய் லவ் பண்றான்றா. பக்கத்தில் அவன் புருஷன் நிற்கிறான், பக்கத்தில் ஒரு குழந்தை நிற்குது, அவனுக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நிற்கிறான். இதோ இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் பையன். ஆனால் அதுவும் சீரியஸாக சொல்கிறான், ஒரு காமெடியாலாம் சொல்ல. அவளாவது என் புருஷன் உடனே விஜய் தான் பிடிக்கும் கேட்கன்னு சிரிச்சா, இவன் சீரியஸாக சொல்கிறான். 22 வருஷமா விஜய் லவ் பண்ணுறான். அவங்க அப்பா சந்திரசேகருக்கே தெரியும், என்னைக்கு இருந்தாலும் நான் விஜய் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று பண்ணுறான். அவங்க வீட்டுக்காரன் பக்கத்தில் நிற்கிறான். அவளை நீங்கள் எந்த வகையால் சேர்ப்பீங்க? அவள் ஒழுக்கமான பெண்ணா? பேசுன அந்த பெண்ணை சொல்கிறேன். இன்னொருத்தி சொல்கிறா, என் குழந்தை ஐசியூவில் இருக்கு, 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்துறாங்க டாக்டர், எந்த நேரம் என்ன வேணால் நடக்கலாம், உயிர் கூட போயிடலாம், என் குழந்தை உயிரெலாம் எனக்கு முக்கியம் இல்லை, விஜயை பார்க்கணும், அதனால நான் வந்திருக்கிறேன்றாலே அவள் தாயா இல்லை பேயா? சொல்லுங்க. அவளை நீங்கள் எந்த கேரக்டர் நீங்கள் அவளை சேர்க்குறீங்க? சார் கோயில் கூட போக மாட்டோம் சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருந்தால் சாமியை இங்கே வர வைப்போம், இவ குழந்தைய விட்டா, ஆனால் சும்மா இருந்தாளா? ஐசியூவில் குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் முக்கியன்றாலே அவளை என்ன கேரக்டர் நீங்கள் சாப்பிட்டீங்க? இன்னொருத்தி சொல்கிறேன், எங்கள் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் ஈரோட்டில் மஞ்சள் மண்டியில் வேலை செய்கிறேன், எல்லாரும் கூலி வேலை செய்கிறோம், எங்கள் வீட்டில் 9 ஓட்டுக்குது, நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவேன், மீதி 8 பேர் விஜய்க்கு ஓட்டு போடனா அத்தனை பேர் சாப்பாட்லையும் விஷத்தை வச்சு சாகடிச்சிருவான்றா. இப்படி ஒரு பெண்ணை எல்லாரும் பெற்றுக்குங்க. அவளை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவளை? இன்னொருத்தி என்ன சொல்றா, இடத்து விற்று நிலத்து விற்று வீட்டில் இருக்கிற தட்டு முட்டு சாமான் நகைலாம் அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கி என்னை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து என்னை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம், நான் எக்ஸாமுக்கு போல விஜய் பார்க்க வந்துட்டேன், என் ஃப்யூச்சரே நட் ரோட்டில் போயிட்டா கூட பரவாயில்ல, என் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எக்ஸாம் முக்கியம் இல்லை, விஜய் தான் முக்கியன்றாலே அந்த பொண்ணு என்ன சொல்லுவீங்க? இன்னொருத்தி என்ன சொல்கிறா, என்னைக்கு இருந்தாலும் நான் விஜய் கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பெற்றுக்குவேன்றா. ஏன்னா இவங்களெல்லாம் நீங்கள் எந்த கேடரில் சேர்க்குறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்க. இப்படிப்பட்ட பெண்களை இந்த மாதிரி ஒரு தவறா பெண்கள் விஜய் கட்சியில் பேசுகிறாங்களே, இந்த மாதிரி விபச்சாரிகள் மாதிரி பேசுகிறாங்களேன்னு ஒரு வார்த்தை விட்டார். இடத்துல விஜய் கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் சொல்ல, விஜய் கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் விபச்சாரின்னு பொன்ராஜ் பேசியிருந்தா முடியாத குமரன் பொன்ராஜ் வீட்டுக்கு சோடா பாட்டில் விட்டுருப்போம், என் லாங்குவேஜ்ல பதிவு போட்டிருப்பேன். இதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணல. இப்போ பொன்ராஜ் பேசுறதை வச்சு இதா குடியாத்த குமரன் பேசுறான், இதை பலர் பேசுறாங்க.
நாங்கள்லாம் அவ்வளோ ஃபெமிலியரான பர்சன்ஸ் கிடையாது. பொன்ராஜ் வந்து அப்துல் கலாம் அவர்களுக்கே அரசியல் ஆலோசகராக இருந்தவர். எனவே பொன்ராஜ் எல்லாருக்கும் தெரியும். அதனால பொன்ராஜ் மீது போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரீச் ஆகும். ஓ, பெண்களை பற்றி பொன்ராஜ் தப்பா பேசிட்டாரு, தாவேக்கால் இருக்கிற பெண்களை பற்றி பொன்ராஜ் தப்பா பேசிட்டாரு, விஜயே போயிட்டார் டிஜிபி ஆஃபீஸ். ஆஹா, எங்களுக்காக விஜய் பார்த்தியா, பெண்களுக்காக இரவு நேரத்தில் எதுக்கும் வெளியே போகாதவர், திரிஷா கூட மட்டும் வெளியே போறவர், குடியும் குடுத்தனமா இருக்கிறவர், எங்க பெண்களுக்காக டிஜிபி ஆஃபீஸ்க்கே வந்திருக்காரு. இப்படி ஒரு பெண்களை பாதுகாக்கிற தலைவர் இருக்கிறானு உங்களை ஏமாத்த தான் அவன் டிஜிபி ஆஃபீஸ் போனான். இதுலேயும் அரசியல் பண்ணுறான், பேசுகிறானே அவன் கட்சிக்காரன் அந்த மேடையில் பேசுகிறானே, அந்த வாடகை விபச்சாரி, அரசியல் விபச்சாரி, அந்த நாஞ்சில் சம்பத்து, அந்த திருடல் அடைச்சிட்டு இருக்கிறானே, அந்த 420, 420, 840 அக்விஸ்ட், அந்த ஆதவர்ஜனா, அந்த தாயோலி மணி, அவனா அந்த ராஜ்மோகனா, என்ன இவனெல்லாம் பேசுகிறானுங்களே. திமுக ஆட்சியில் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் வந்து இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டா, மகளிர் உரிமை தொகை 1000 சொல்லி 2000 கொடுத்துட்டா, கோடைக்கால சிறப்பு தொகை 2000 கொடுத்துட்டா, நீங்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமா நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டா, நீங்கள் முதியோர் பென்ஷன் கொடுத்துட்டா, நீங்கள் கர்ப்ப புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டுட்டா, நீங்கள் பெண்களுக்கு பல சலுகைகள் பண்ணிட்டா, பெண்களுக்கு சொத்துல சமபங்கம் கொடுத்துட்டா, நீங்கள் பெண்களுக்காக ஆட்சி நடத்திட்டா, பெண்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எங்கள் தலைவன் பற்றியா பெண்களை பற்றி தவறாக பேசினா அவர் போய் டிஜிபி ஆஃபீஸில் இரவெண்டும் பாராமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. அப்போ பெண்களின் தலைவன் யார்? எங்கள் தலைவன் விஜயன்றான். புரியுது அவன் ஏன் போனாங்கன்னு சொல்லிட்டு. அவன் இப்போ போகும்போதே ஃபுல் சரக்கில் போய்க்கிறான் டிஜிபி ஆஃபீஸ்க்கு. எப்படி ஐயா நல்லக்கண்ணனுடைய டெத்துக்கு குடிச்சிட்டு போய் அந்த ஏரியாவே நாரி போச்சு. அந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸே நாரி போச்சு. பொன்ராஜ் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ஃபுல்லாக தண்ணி, அவன் எப்பவுமே தண்ணி பொண்ணுங்கிறவன் டிஜிபி ஆஃபீஸில் நைட்டில் போனால் தண்ணி அடிக்காம போவான். தண்ணி அடிச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதை அரசியல் பண்ணுறானே. நான் தாய்மார்களே இந்த சேனலில் கேட்குறேன், இப்படி இந்த பெண்கள் எல்லாம் பேசுகிறாங்களே, இது நீங்கள் நியாயம் சொல்கிறீங்களா? அப்போ அந்த பெண்களை என்னன்னு சொல்லுவாங்க? எப்படிப்பட்ட பெண்கள் இப்படி பேசுவாங்க? குடும்ப பெண்கள் இப்படி பேசுவாங்களா? சொல்லுங்க. குடும்ப பெண்கள் இப்படி பேசுவாங்க. இதை சீமான் கூட கண்டிச்சிருக்காரு. எனக்கு சீமானா பிடிக்காது. அவரே பல பொம்பளைங்களோட தொடர்பு வச்சுன்னு பல பெண்கள் அங்கங்கே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்போ ஒரு கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்துனுக்கிறார். அவருக்கே பொறுக்க முடியாம பொன்ராஜ் பேசுறது கரெக்ட்ன்றார். நான் பொன்ராஜ் பேசுறது கரெக்டு, பொன்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச வரலைங்க. அவரை நான் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் அவர் நேராக பார்த்ததில்லை. எனக்கு பலர் பழக்கம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்ன தெரியும், எல்லாருக்கும் பழகி இருக்கிறேன். பல சினிமா நடிகைகள் பழக்கம். இந்த டிபேட்டில் போகும்போது வரும்போது எனக்கு அண்ணன் நடிகர் நெருக்கமாக இருந்த காரணத்தால் 20 வருடங்கள் பல நடிகைகள் எனக்கு பழக்கம். நடிகைகள்லாம் பழக்கம் தான். ஆனால் இவர் பொன்ராஜ் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன விஷயம் பேசினார், இது எப்படி திரிச்சு விட்டாங்க, இது திமுக சொல்லி பேசினாரான்றாங்க. அவர் பெண் டீமில் இருக்கிறாரு, பெண் டீம் இவர் வந்து கைடு பண்ணுது. ஏடா திமுக பெண்களை தப்பாக பேசுமா? நாங்கள் ஒரு முறையும் பேசுகிறோம்னா இந்த பெண் இந்த கட்சியில் இப்படி பேசுகிறாங்களே நியாயமான்னு கேட்குறோம். நியாயமா? நம் பெண் வர்க்கத்திற்கே, அதுவும் குறிப்பாக நம் தமிழ் பெண் வர்க்கத்திற்கே ஒரு அவமானமா இல்லை இப்படி பேசுறது? அதிமுக இப்படி எதனா பெண்கள் பேசுறாங்களா? மேடையில் விந்தியா ஒருத்தி பேசுறான், அவ கூட சிவரஞ்சனி ராஜன் ரைடில் மாட்டவும். சிவரஞ்சனி ராஜன் ரைடில் மாட்டினா விந்தியா. அவளை அன்னைக்கு அந்த ரைட்லேருந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் காப்பாற்றுனது யாருன்னு கேட்டால் மறைந்த கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் காப்பாற்றினார். அவள் ஒருத்தி பேசுகிறான். மீதி அதிமுக இருக்கிற எல்லா பெண்களையும் நம்ம குறை சொல்ல முடியுமா? பிஜேபியில் இருக்கிற எல்லா பெண்களையும் குறை சொல்ல முடியுமா? இதே டிவிகே கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் குறை சொல்ல முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களையும் குறை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எங்களை எதிர்கட்சியாக இருக்கிற, எங்க கூட்டணி கட்சி விட்டுருங்க, எங்க கட்சி விட்டுருங்க, எங்களை எதிர்கட்சியாக இருக்கிற எல்லா பெண்களையும் அவங்க எங்களை பற்றி மேடையில் தாறுமாறாக பேசுகிறாங்க, அது வேற. அதனால் அவங்க நடக்க நம்ம தப்பாக பேசினா நம்ம செருப்பத்து நம்மளே அடிச்சுக்கணும். ஆனால் விஜய் கட்சியில் இப்படி பேசுகிறாங்களே, அவங்கள ஏன்டா கண்டிக்க மாட்டான். ஏன்னா இவனே ஒரு பொம்பளை பொறிக்கு விஜய், தாயோலி மவன் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ்பை விஜய், அவனே ஒரு பொம்பளை பொறிக்கு ரசிக்கிறான். அதை பார்த்து பாடுறா, என் பின்னால் பெண்கள் கூட்டம் எப்படி வந்து போடா பேவர்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நீ கவர்ச்சியாடா, எல்லாம் உந்தெல்லாம் மேக்கப்பு. உன்னை கூட நான் கலராக இருக்கிறேன், மூஞ்சி பவுடர் கூட போடுறதில்ல. எம்ஜிஆர் இந்த மாதிரி நிறைய பேர் விரும்பினாங்க. ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, எம்ஜிஆர் வீட்டு போய் 3 நாள் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கு. என்னான்னு கேட்டா, இந்த ஸ்கூலுக்கு போற பையில வந்து துணியெல்லாம் போட்டு வந்துட்டு அந்த காலத்தில்
நான் கல்யாணம் பண்ணால் எம்ஜிஆர் தான் கல்யாணம் பண்ணணும்னு வந்துருச்சு. எம்ஜிஆர் ஷூட்டிங் முடிச்சுட்டு 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு வர ரைட்டு 12 மணிக்கு. யார் அந்த பொண்ணுன்னு கேட்டால் இந்த மாதிரி அது உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு 3 நாளாக சோறு தரியான்னு உட்காந்துருக்குங்க. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க வீட்டு பெண் உதவியாளர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அழைத்து இந்த பொண்ணை முதல்ல நல்லா குளிப்பாட்டி அதுக்கு போடுறதுக்கு நல்லா புது துணி கொடுத்து சாப்பிட வைங்க நினைக்கிறார். அதை சாப்பிட உட்காரும் போது இவரே பரிமாறி இருக்கார். படுமா காலில் பேசுறா சொல்லி காலில் எழுச்சியாமா பெத்த அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று உன்னை படிக்க வச்சுருப்பாங்க. நான் எவனோ ஒருத்தன் என்னை பார்க்கறதுக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறிய, நான் உன் அண்ணன் மாறினாராம். நான் உன் அண்ணன் அண்ணன் போய் எங்கன்னா தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணிக்குவானா? அந்த பொண்ணை திருத்தி நான் உன் அண்ணம்மா அண்ணன் போய் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவான். அந்த பெண்ணை திருத்தி அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துக்கு உருவ போய் கிட்ட நடத்திட்டு வந்தார் அவர் எம்ஜிஆர். இவன் யாருங்க? ஒருத்தி சொல்கிறா பொண்டாட்டி போனால் போட்டோம், நானே உனக்கு அக்காவாக இருக்கிறேன், நானே உனக்கு தங்கச்சியாகிறேன், நானே உனக்கு பொண்டாட்டியாகிறேன்றாலே. அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு திருத்த தேவையில்லை. அட்லீஸ்ட் உன் கட்சிக்காரை கூப்பிட்டு அவங்களெலாம் திருத்துன்னு சொல்ல தேவையில்லை. அதை பார்த்து ஊக்குவிக்கிறியா, என்கரேஜ் பண்ணுறியா? அதை நாங்கள் கண்டிச்சா அவங்களுக்கு கோபம் வருதாடா? இது உடனே வந்துடுறாங்க. அப்பா சாமி, எங்க குஷ்பு, திருமதி குஷ்பு சுந்தர் எங்கம்மா இருக்கிறீங்க? இதுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வருமே. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்படி டிவி கேட்குற பெண்கள்லாம் பேசினா அதை தண்டிக்கூடாதா? உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களே எங்க சகோதரிங்க தான். உங்க வீட்டுக்கு இருக்கிற பெண்களும் எங்க கூட பிறந்த தங்கச்சிங்க தான். உங்க வீட்டிலே பெண்கள் இருக்காங்க. உங்க வீட்டுக்கு இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி இந்த விஜய் கட்சியில் இருந்த பெண்கள் 10 பேர் பேசுறாங்களே, அந்த மாதிரி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அக்கா, எங்க அக்கா 2 மாநில கவர்னரா இருந்தீங்களே, இந்தி இசை சவுந்தரராஜன், திருமதி அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன். நாங்க ஆம்பளைங்களே இப்படி பேசினா சும்மா இருப்பீங்கண்ணா, பொம்பளைங்க இப்படி பேசுறாங்களே, உனக்கும் பொண்ணுங்க இருக்கிறாங்க, இப்படி பேசினா சும்மா இருப்பீங்களா? உங்க வீட்டு பெண்கள் பேசினா சும்மா இருப்பீங்களா? இதை தண்டிக்க கூடாதா? ஒரு தமிழ் சமூகத்தில் பிறந்திருக்கிறோம். நம் தமிழ் சமூக பெண்கள் ஒரு பொம்பளை பொறுக்கி புறம்போக்கு ஒரு நாதாரி விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதில் பெண்கள்லாம் அப்படி பேசிட்டு இருக்காங்க. இதை நாம் கண்டிக்க கூடாது. நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் அவங்களும். தமிழ்நாடு என்பது ஒரு வீடு. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் நம்ம உடன் பிறந்த சகோதரிகள், அவங்கள கண்டிக்க கூடாது. எங்க அந்த அம்மா, அப்பா, ஐயோ அப்பா, அது நடிகை கஸ்தூரி, அது ரொம்ப யோகியமா? சொல்லுங்க தாய்மார்களே. நடிகை கஸ்தூரி எங்களுக்கு திராவிட மாடல் அரசு. இது திராவிட மாடல் அரசா இல்லை திராவிடியா மாடலான்றா? இது நல்லா நீங்க நல்லா கவனிங்க. நான் கேட்டால் நான் குடியாத்த குமரன் தப்பாக பேசுவான், சிவாஜி கிருஷ்ணன் தப்பாக பேசுவாங்க, சைதை சாதி தப்பாக பேசுவான். நான் குடியாத்த குமரனை பற்றி மட்டும் பேசுகிறேன். திராவிட மாடலை திராவிடியா மாடல், திராவிடியா மாடல்ன்றா. அவ ஏன் அந்த திராவிட மாடலை திராவிடியான்னு ஏன் சொல்றா? புரியுது அந்த பாப்பாத்தி? தேவடியான்றா. அதானங்க அர்த்தம். திராவிட மாடலை இது திராவிட மாடல் இல்லை, இது திராவிடியா தேவடியான்றா. திருப்பி என்ன சொல்லுவான் 4 பேர்? அது நீ என்னுவான். நான் சொல்ல நீ. அப்ப இது தேவையா? 1 வாங்கிக்கிறது? இதெல்லாம் எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அப்புறமா அந்த மதுவாந்தி வைத்தி மகேந்திர பொண்ணு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல? எப்பயாவது வைத்தி மகேந்திர பொண்ணு நீ இந்த மாதிரி பேசுகிறியா? எனக்கு புருஷனை விட எனக்கு அவன் தான் பிடிக்கும், இவன் தான் பிடிக்கும்னு. உங்க குடும்பத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார். ஏசியாவில் பெரிய ஸ்டார், ஒரு நல்ல மனிதர், ஒரு ஒழுக்கமான மனிதர், ஒரு ஆன்மீகவாதி. அவர் பாபா பக்தர், பாபாவே பார்க்குறோம் அவரை. அவர்கிட்ட இந்த மாதிரி எதனா பெண்கள் நடந்திருந்தா கூப்பிட்டு அவர் அறிவுரை சொல்லியிருக்க மாட்டார். அவர் லைஃப்ல எத்தனை இந்த மாதிரி பார்த்துருப்பாரு. கூப்பிட்டு அறிவுரை சொல்லியிருக்க மாட்டாரு. எவ்வளோ அறிவுரை சொல்றாரு. ஏன் மதுவந்தி உனக்கு தெரியாதா? வீடியோ போடுறேன், மதுவந்தி டாக்ஸ்ல வீடியோ போடுறேன். தமிழ் படித்தா பிச்சைக்கோள் எடுக்க முடியாது. அந்த அம்மா அவங்க உட்காந்து பெண்களுக்கு எதிரான அரசாங்கம் நடக்குது தமிழ்நாட்டில் பேசுறாங்களே, ஆயா நிர்மலா சீதாராமன், இதெல்லாம் உனக்கு தெரியலையா கண்ணுக்கு? ஐயோ, இது ஒன்று. அந்த அம்மா யாரு? சுமதி மேகவர்ணம். ஆமா, அந்த சகோதரி பெண்கள் ஊடக பிரிவு செயலாளராம். அது என்ன கத்துக்கிறாய் அப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு. உன் பிஜேபி கட்சியில அது பேர் என்ன? தங்க பத்மாவா? சென்னையில மாவட்ட மகளிர் அணி தலைவர் ரேப் பண்ண பார்த்திருக்கான் கருநாகராஜன். பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் ரேப் பண்ண பார்த்திருக்கான். பல முறை முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். போன் பண்ணி என் ஆசைக்கு இணங்கு, இல்லைன்னா உன் கெரியரை ஸ்பால் பண்ணிடுவேன், உன்னை கட்சி விட்டு நீக்கிடுவேன்னு மிரட்டுகிறான். பல முறை அண்ணாமலை கிட்ட, அந்த பொம்பளை பொறுக்கி கேசவ விநாயகத்திட்ட தங்க பத்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குது, நடவடிக்கை எடுக்காம பிரதமர் வரைக்கும் போகுது. பிஜேபி இருக்கிற குஷ்பு என்ன பண்றீங்க? நீ மதுவாந்தி என்ன பண்ற? எங்க அக்கா வானதி சீனிவாசன் என்ன பண்றீங்க? இந்த அம்மா சுமதி மேகவர்ணம் என்ன பண்றீங்க?
விஜய் கட்சியில் இருக்கிற பெண்கள் தப்பா பேசுறாங்க, அதை ஒரு மனுஷன் தட்டி கேட்கறான், குடியாத்த குமரன் தட்டி கேட்கறான், பலர் தட்டி கேட்கறோம். உங்களோட போனா பரவாயில்ல, உங்களை பார்த்து 10 பெண்கள் பேசினேன்டா, எல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன 15 வயசு 20 வயசு பசங்க இப்படி பேசினா நாளைக்கு அவங்களுக்கு கல்யாண காட்சி ஆகணும், ஒரு புருஷனோட குடும்பம் நடத்தணும், 2 குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும், குடும்பத்தை காப்பாற்றனா, இப்படி இருந்தா எப்படி அவ கல்யாணம் பண்ணிக்குவா? எப்படி புருஷனோட குடும்பம் நடத்துவா? எப்படி குழந்தைங்களை பெற்றெடுப்பா? அந்த சகோதரி அது திருத்தத்தானே பேசுறாங்க. அதுக்கு விஜய் போயிட்டு வேணா டிஜிபி ஆபீஸ், இவங்கெல்லாம் பெண்களுக்கு குரல் கொடுக்குறாங்களாம். இது யோசிங்க. அந்த விஜய் கட்சியில இப்படி எல்லாம் பேசுறாங்களே, விஜய் கட்சியில் இருக்கிற எல்லா பெண்களும் தவறானவர்கள் என்று குடியாத்த குமரன் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன், என் கட்சி திமுக இருக்கிற எல்லா பெண்களும் கண்ணகியில் தான். அந்த மாதிரி தான் எல்லா கட்சியிலும், விஜய் கட்சியும் சேர்த்து சொல்றேன், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் எல்லோரும் கண்ணகிகள் தான், எல்லோரும் பத்தினிங்க தான், எல்லாரும் உத்தமிங்க தான். ஆனால் 10 பேர் பேசுறானுங்களே செல்ஃபியில், அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்பேன், என் புருஷனோட எனக்கு அவன் தான் பிடிக்கும், அவன் கூட ஒரு குழந்தை பெற்றுக்கணும், ஐ லவ் யூ விஜய், விஜய் விஜய் ஒருத்தி பண்ணா பாச்சா, காரில் உட்காந்து விஜய் மாமான்றான், அவ கழுத்தில் தாளிக்குது. இவளெல்லாம் என்னங்க சொல்லுவீங்க? அதனால தான் உங்களை நடத்த கெட்டவங்கன்னு சொல்றாங்க. அது உங்களுடைய நடத்தை காரணம். அதை திருத்திக்கிங்க. நீங்க கெட்டு போனது, நாசமா போனது, நீங்க நாசமா போங்க. அந்த கட்சியில் இருக்கிற மற்ற பெண்களை நாசமாக்காதீங்க. உங்களை பார்த்து மற்ற பெண்களை நாசமாக்காதீங்க. சோசியல் மேக்னெட், சோசியல் மீடியா ஒரு மேக்னெட், அது பவர்ஃபுல் வெப்பன் சோசியல் மீடியா. அதை இப்படி தவறா பயன்படுத்துறீங்களே. அதனால பொன்ராஜ் பேசுங்க தவறா திருச்சி விஜய் அரசியல் பண்றான். இப்பயும் சொல்றேன் என் சகோதரிகளே, விஜய் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே இந்த பதிவு, என் சகோதரிகளே, அவன் எலெக்ஷன் முடிஞ்சு அவன் எங்க இருப்பான்னு தெரியாது. அவன் விஜய் ஒரு பெண்ணை தலைமையில தடவுறான், தட்டி கொடுக்குறான், செல்ஃபி எடுக்கிறது மேலே கை போடுறான்னா, அவன் உன்னை அண்ணனா, அவன் உன்னை தங்கச்சியா பார்க்கல, உன்னையும் ஒரு திரிஷாவை தான் பார்க்குறான், உன்னையும் தப்பான கண்ணோட்டம் தான் பார்க்குறான். அதை நீ புரிஞ்சுக்கின்னு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பெண்ணா வாழுங்க. யாரை சொல்றேன்? விஜய் கட்சியில் எல்லா பெண்களையும் சொல்ல. இந்த சோசியல் மீடியாவில் பேசுறானுங்களே இந்த 10 பேர், அவளுக்குனால தான் பிரச்சனை. அவங்களுக்கு சொல்றேன், திருந்துங்க. அவன் ஒரு பொறுக்கி, அவன் கட்சியில் இருக்கலாம். யார் ஆதவர்ஜன்? அவன் ஒரு ஃப்ராடு பையன். அவன் மாமியார் ஏடிஎம்கேல சீட்டு வாங்குறா, இவன் டிவிக்கேல நிற்க போகிறான். அவன் ஆதவர்ஜனா பொண்டாட்டி கூட பிறந்தான், பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறான், பிஜேபியில் எம்எல்ஏக்கு நிற்கிறான், லாட்ரி சீட்டுக்கு ஒத்தம் ஒரு கட்சியில் இருக்கிறான். அவன் நாஞ்சில் சம்பத்தின் அவன் அரசியல் விபச்சாரி. அவன் அங்கே இன்னொருத்தன் தாய்வழி மணி, இன்னொருத்தன் கேண்டாமிருகத்துக்கும் எரும மாட்டுக்கும் பிறந்த மாதிரி ராஜமோகன். இவன்லாம் யாருமா? இவங்கெல்லாம், இவங்க பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு தெரியுமா? யாரை நம்பி போறீங்க? சிந்தியுங்கள். என் உடன் பிறந்த சகோதரிகள், நீங்களும் தவறான பாதையில் நீங்கள் செல்வது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த பதிவு. வணக்கம், குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.